இரவு நேரங்களில் மட்டும் தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாக வாய்ப்புள்ளது. அது ஏங்க இரவு நேரத்தில் மட்டும் மழை வருது, ஏன் பகல் நேரங்களில் மழை வரக்கூடாதா? வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக காணப்படுது, மழை வரும் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம், ஆனால் பெருசா எங்களுக்கு மழையே வரதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து தெரியப்படுத்தியிருந்தீங்க. ஆனால் நேற்றைக்கு நம்ம மதுரை மாவட்டத்தில் பரவலாக இரவு நேரங்களில் கனமழை பதிவாகி இருக்கு. அதே மாதிரி பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்திலும் பரவலாக மழை பொழிவு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு 4 to 5 மாவட்டங்கள் அப்படிங்கிறது மழை பொழிவு பதிவாகிட்டு தான் இருக்கு. ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு 10% மட்டுமே தமிழ்நாட்டில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 90% மழை பெய்யாது நண்பர்களே. அந்த 90%ம் எப்பொழுது மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள்ல நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க மறக்காம லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ண ஆரம்பிங்க. சப்ஸ்கிரைப் யார் யாரெல்லாம் பண்ணலையோ கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை எங்கு எப்போது அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இரவு நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் காலையிலிருந்து அதிகாலையில பனிப்பொழிவு, காலை நேரங்களில் லேசான வெயில், மதிய நேரங்களில் சற்று வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சில மாவட்டங்களில் கணிசமாக அதிகரித்து காணப்படும். மாலை நேரங்களில் வானமேகமூட்டம் மற்றும் இரவு நேரத்தில் கனமழையானது தீவிரம் அடையும். ஆகவே குறிப்பிட்ட தென் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள், டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு ஆங்காங்கே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு பதிவாகும். சரி, எப்போங்க தமிழ்நாடு முழுவதுமாக சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் எப்போங்க மழை ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். காலை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் பகுதியாக கனமழையானது தமிழ்நாட்டில் உறுதியாக இருக்கும். மீண்டும் எப்பொழுது அந்த மழையினுடைய தீவிரம் நிறைய மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம சொல்றோம். டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கணிசமாக அதிகரிக்கும். சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக நமக்கு மிதமானதிலிருந்து கனமழையாக நிச்சயம் பதிவாகும். டெல்டா மாவட்டத்திலும் டிசம்பர் இறுதி அந்த புத்தாண்டு துவக்கத்தில், ஏன்னா அடுத்த வருஷம் நமக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு சில மாவட்டத்தில் கனமழையோட ஆரம்பிக்க போகிறோம். இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே ஒரு மழையோட தொடங்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜனவரி மாதங்கள் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் மழை பொழிவு இருந்துகிட்டே தான் இருக்கும். பொங்கல் நாட்களிலும் நமக்கு மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. பொங்கல் முடிந்தும் பகுதியாக கனமழை இருக்கும். பிப்ரவரி மாதத்திலிருந்து தான் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அது வரைக்கும் உங்களுக்கு மழை விடாம வந்து கொண்டே தான் இருக்கும். டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்களில் பரவலாக கனமழையானது டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பரவலான மழை இருக்கும். அதனால இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு அந்த பகல் நேரங்களில் வெப்பநிலை அப்படிங்கிறது காணப்படும். அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் முடிந்த பிறகு படிப்படியாக மழை வாய்ப்புகளும் இன்னும் நிறைய மாவட்டங்களில் அதிகரிக்க தொடங்கும். வெறும் மதுரை, அரியலூர், பெரம்பலூர் மட்டும் பகுதியாக நமக்கு மழை வந்துட்டு போகிறது கிடையாது. மற்ற மாவட்டத்திற்கும் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அடுத்து வரும் நாட்களில் ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். தமிழ்நாடு முழுவதும் டிசம்பர் 30 வரை பெரும்பாலும் இயல்பாகவே இருக்கும். அதாவது 90% டிசம்பர் 30 வரைக்கும் 90% வரை இயல்பாகவே இருக்கும். மழை தீவிரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்காது. ஆங்காங்கே விட்டு விட்டு பகுதியாக சில இடங்களில் மட்டுமே நமக்கு மழை கிடைக்கும். 10% மட்டுமே, 10%, 10% மட்டுமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நமக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் பதிவாகும். டிசம்பர் 30 வரைக்கும். டிசம்பர் 31 ஜனவரி 5 வரைக்கும் இந்த டேட்ல அப்படியே நமக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது எதிர்மறையா இருக்கும். 90% மழை பொழிவாகும், 10% மழை இல்லாம தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும். அதனால இந்த ஜனவரி முதல் வாரங்கள் ஆரம்பமே ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தோட இந்த அடுத்த வருஷத்துல நம்ம பார்க்க போறோம். நிறைய மாவட்டங்களில் நிறைய மழை கிடைக்கும். வரலாறு காணாத மழை பொழிவுகள் 2025 வருமா நிறைய பேர் கேட்குறீங்க. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். கோடை காலம் வரப்போகுது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. 90% வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் முடிந்து விட்டது. 10% மட்டுமே இருக்கு. கோடை காலம் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி இறுதியிலேயே நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். தமிழ்நாட்டில் இந்த வருஷம் சீக்கிரமாவே நமக்கு கோடை காலம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். பிப்ரவரி 25 படிப்படியாக உங்களுக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது பகல் நேரங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும்.
அதே மாதிரி மார்ச் முதல் வாரத்துல இருந்து மார்ச் மாதமே மே மாதம் போல இருக்கும். ஒரு மே மாதத்துல அக்னி நட்சத்திரம் எப்படி இருக்குமோ அது மார்ச் மாதமே நமக்கு அது போன்ற அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது நம்மளால உணர முடியும். அப்போ மே மாதத்துக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. மிக மிக ஒரு மோசமான மழை பொழிவு, தீவிரமான மழை பொழிவு, கனமழை, மிக கனமழை எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். மழை பெய்யாத பகுதிகளுக்கும் இடைவிடாத பகுதிகளுக்கும் கனமழை விட்டு விட்டு நமக்கு பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. தொடர்ந்து எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உள் மாவட்டத்தில் எப்படிங்க இதுக்கப்புறம் செங்கல் புயல் மாதிரி எதுவும் எங்களுக்கு புயல் வராது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அதிக அளவு மழை கிடையாது. ஏன்னா பனிப்பொழிவு வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும். ஏற்கனவே கடந்த சில நாட்களாக வானிலை அறிவிப்புகள் நம்ம கொடுத்திருந்தோம். பனிப்பொழிவு வந்து எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கும்ட்டு. அடுத்த வருஷம் வெயில் தொடங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இப்போ இந்த ஜனவரி முடியறதுக்குள்ள பனிப்பொழிவு மிக மோசமாக இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு மழை வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால பனிப்பொழிவு பெருசா தெரிஞ்சுக்கல. அடுத்து ஜனவரி வரும்போது உங்களுக்கு தெரியும், ஜனவரி மாதத்துல மிக மோசமான பனிப்பொழிவு தமிழ்நாட்டில் எல்லா பகுதியுமே. சென்னையே வந்து ஊட்டி போல மாறுவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். ஜனவரி மற்றும் பிப்ரவரி முதல் 15 தேதிகள் வரைக்கும் மிக மோசமான பனிப்பொழிவு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒரு ஊட்டி போலவே தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களுமே நமக்கு மாறும். சென்னை மட்டும் கிடையாது, எல்லா மாவட்டங்களுமே அந்த சாலைகளில் பார்க்கும்போது பனி பொழியிறது அப்படி நம்ம கண்கூட நம்ம பார்க்க முடியும். அந்த மேகம் போல நமக்கு நிறைய பகுதிகள் எதிர் வரக்கூடிய அந்த வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனிமூட்டமாக நிறைய இடங்கள்ல அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல நிச்சயமாக இருக்கும். அதிக அளவு அது கடந்த வருஷத்தை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வருஷம் நமக்கு அதிக அளவு பனிப்பொழிவு வந்து ஜனவரி மாதத்துல நம்ம நிறைய பார்க்க போகிறோம். மழை இனிமே அடுத்தடுத்து வரக்கூடிய வானிலை எல்லாமே அதிக வெப்பம், அதிக மழை, அதிக பனிப்பொழிவு இப்படிப்பட்டதாக நம்ம வந்து பார்க்கிறோம். வரலாறு காணாத வெப்பநிலை, உச்சம் தொட்ட வெப்பநிலை இப்படிதான் நமக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷங்கள்ல இருக்கும். அதே போலதான் வரலாறு காணாத கனமழை, வெள்ளப்பெருக்கு இப்படிப்பட்ட நம்ம தகவலாக நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே வானிலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உச்சம் தொட தான் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஆகவே தொடர்ந்து உங்களுக்கு நம்ம மிக தெளிவா ஒவ்வொரு நாளும் வானிலை அறிவிப்புகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். தினந்தோறும் புதிய புதிய தகவலோடு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், அடுத்த வருஷத்துல நமக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு வானிலை இருக்கையிலையும் புதிய புதிய தகவல் கொடுத்து நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஆகவே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் வானிலை கேட்காதவங்க கடைசி வரைக்கும் கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு புரிய வரும். நிறைய பேர் நம்ம சேனல்ல வந்து மெம்பர்ஷிப் இல்லாமல் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து ஒரு மெம்பர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கணும். சூப்பர் சாட்லேயும் நீங்கள் வந்து சேட் பண்ணி நீங்கள் ஒரு கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதே போல் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும், அல்லது மொபைல் ஃபோன் அல்லது ஸ்பெஷல் ஆஃபரில் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலே உங்களுக்கு ஷாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அல்லது உங்கள் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு அது போன்ற தகவல் உங்களுக்கு வெளியாகும். நீங்கள் அதை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதுக்காக தான் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு மற்றும் மழை தீவிரங்கள் எப்படி இருக்குங்கிறத மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கை முழுவதுமா நம்ம கொடுத்துட்டோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பர்களே.